வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக பன்னீர் தோ பியாசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சவுத் இண்டியன் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இது ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ருப்போம். இது எப்படி வீட்லேயே ரொம்ப சூப்பராக செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் பன்னீரை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பன்னீரெல்லாம் எண்ணெயில் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் எல்லாமே வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ரொம்பவே சூப்பரான சவுத் இண்டியன் டிஷ். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்போம், வீட்டில் ரொம்ப பேர் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம செஞ்சு வறுத்து வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி சில்லுன்னு இருக்கக்கூடாது, வார்ம் வாட்டராக இருக்கணும். இப்போ அதே பேன்லேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா காஞ்ச 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பிரிஞ்சி இலை 1 சேர்க்குறேன், கிராம்பு 2-3 சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் 2, பட்டை 1 துண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே அதுவும் நல்லா வறுபடட்டும். வெங்காயம் 6 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீட் வாக்கில் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நல்லா டார்க் கோல்டன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த எண்ணெயில் மொறுமொறுன்னு இந்த மாதிரி ஆகணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகட்டும். தக்காளி 4 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பன்னீர் தோ பியாசானா பன்னீர் ஆனியன் மசாலா, அதனால தான் நம்ம இவ்வளோ ஆனியன் சேர்த்து நல்லா கேரமலைஸ் ஆக்குறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்லா குக் ஆகட்டும். 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அந்த தயிர் மசாலாவை எடுத்து சேர்த்துடலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா தயிர் அடி பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. நம்ம சேர்த்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் 2 நிமிஷத்தில். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது சூடான தண்ணி 1 கப் சேர்த்துருக்கேன். நல்லா சூடாக இருக்க தண்ணியாக சேர்த்துக்கோங்க, சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இது 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் பன்னீருக்குள்ளே நல்லா அப்சர்வ் பண்ணும். ஆல்மோஸ்ட் ரெசிபி முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், வெங்காயம் 1 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2-3 எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாவும் 2 எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு வதங்கினா போதும்.
1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். அப்போ தான் நல்லா சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இப்போ இந்த தாளிப்பு எடுத்து நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். ரொம்பவே சூப்பராக பன்னீர் தோ பியாசா ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் ஆனியன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருப்போம். இது நீங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, நான், பூரி கூடலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.